பெஞ்சல் புயல் மழையால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓடைகளில் உடைப்பு ஏற்பட்டு நீரில் மூழ்கி சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் முருகன் விவசாயிகளிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெஞ்சலின் புயல் தாக்கம் அதிக அளவு விவசாய நிலத்தை பாதித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஜவ்வாது மலையில் பெய்து வரும் இந்த மழை காட்டாற்று வெள்ளமாக ஓடைகளில் பாய்ந்து விவசாய நிலங்களில் உள்ள நெல் வயல்களில் அதிக அளவு சேதப்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 வரையில் அவர்கள் செலவு செய்து நடவு செய்த பயிர்கள் தற்போது அழுகும் நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் இதற்காக குழு அமைத்து ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நம்முடன் இருக்கும் சென்னசமுத்திரம் பகுதியை சேர்ந்த சரவணன் என்ற விவசாயி இது குறித்து அவரிடம் கேட்கலாம். கயம்பட்டி ஏரிக்கு பிரதான ஓடையான அந்த ஓடை வந்து உடஞ்சி கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலாகவே தண்ணி வந்து எங்களோட நெல் வயலில் தான் போயிட்டுருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு மேலாகவும் மூழ்கி இருக்கிறதுனால நெல் பயிரெலாம் வந்து அழுகி இருக்குது. இதை வந்து வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சு அதுக்கான உரிய நிவாரணத்தை வழங்கணும். மேலும் இந்த ஓடையை வந்து சீரமைச்சு தரணும்னு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக அரசாங்கம் துறை சார்ந்த அதிகாரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக செங்கத்திலிருந்து CS முருகன்.